கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். யாக்கோபுக்கு திருமணமாகிவிட்டது. 2 பெண்களையும் திருமணம் செய்து கொண்டான், லாபானுடைய மகள்களை. இதற்கு பின்பு பார்க்கும் பொழுது அவர்களுக்கு குழந்தைகள்லாம் பெற ஆரம்பிக்கிறது. லேயாளுக்கு முதலாவது ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்து 4 பிள்ளைகளை அவன் பெற்றுவிட்டாள். அதன் பின்பு பார்க்கும் பொழுது ராகேலுக்கு பிள்ளையே இல்லை. லேயாளுக்கு 4 பிள்ளைகள் பெற்றுவிட்டது. கடைசியில் பார்க்கின்ற வேளையில் லேயாள் ராகேல் மிகவும் தன்னுடைய சகோதரி மீது பொறாமை கொண்டவளாக, எரிச்சல் கொண்டவளாய் காணப்பட்டு தன்னுடைய கணவனாகிய யாக்கோபிடத்தில் போய் கேட்கிறாள், எனக்கு நீங்கள் பிள்ளை கொடுக்கணும், எனக்கு ஒரு பிள்ளை வேணும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்று அந்த இடத்துல ஒரு முடிவுக்கு வரா. பாருங்கள், எவ்வளோ அழகானவ, எவ்வளோ நல்ல சௌந்தரியமுள்ளவளாக இருந்தால் அவளுக்கு ஒரு பொறுமையாக காத்திருக்கிறதுக்கான காரியம் இல்லை. கர்த்தர் தான் அந்த இடத்துல அவளுடைய கற்பத்தை அடைத்திருந்தார் என்பதை யாக்கோபு நன்றாக அறிந்திருந்தான். ஆகவே யாக்கோபு அவளுக்கு அறிவுரை கூறுகிறார், நான் என்ன கடவுளா உனக்கு நான் குழந்தை கொடுப்பதற்கு? கர்த்தர் தான் அந்த குழந்தையை கொடுக்க முடியும் என்று ராகேலை சாந்தப்படுத்துகிறாள். இருந்தாலும் அவளுக்கு பிரியமில்லை. எப்படியாவது எனக்கு குழந்தை வேண்டும் என்று பார்த்து அவள் சில தவறுகளை செய்யக்கூடுகிறாள். அவள் என்ன பண்ணுறா? முதலாவதாக பருகும்போது லேயாளுடைய பிள்ளைகள்லாம் பெற்ற பின்பு அவள் என்ன பண்ணுறா? பில்காள் என்கிறதான தன்னுடைய வேலைக்காரி தாதி, அவளையே தன்னுடைய கணவனுக்கு மறுமனையாட்டியாய் கொடுத்து எனக்கு பிள்ளை பெற்றுத்தாரும் என்று. அவள் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு பொறுமையாக இல்லை. ராகேலுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதான பாடங்கள் அதிகமாக இருக்கிறது. அவள் பொறுமையிருந்தவளாக இருந்தால் நல்ல குணங்கள் அவருடைய வாழ்க்கையில் இல்லை. ஆகவே நாம் எப்பொழுதும் ராகேலன் நினைக்கும் பொழுது மிக அழகாக இருக்கிறா, சௌந்தரியமானவள், நல்ல ரூபமாக இருந்தாலாம் பார்க்குறோம். இல்லை, அழகும் வீண், மாயையும் வீண். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறது தான் மிக முக்கியமான காரியம். கர்த்தர் அந்த வேளையில் பார்க்கின்ற வேளையில் மற்ற மனைவிக்கு லேயாளுக்கு பிள்ளைகளை கொடுத்தாலும் கூட கர்த்தர் ஒரு நாள் வந்தது. அந்த நாளிலே கர்த்தர் ராகேலை நினைத்தருளினாள் என்று பார்க்கிறோம். அதன் பின்பு அவள் அவசரப்பட்டு சில பிள்ளைகளை வேலைக்காரி மூலமாக பெற்றுக்கொண்டாலும் கூட அவளுக்கு ஒரு அருமையான ஒரு மகனை பெற்றுக் கொடுத்தால் அவர் தான் யோசேப்பு. இந்த இடத்துல பார்க்கின்ற வேளையில் இவர்களுக்கு பெற்ற பிள்ளைகள் மற்றும் 12 கோத்திரம் என்று சொல்லுவோம். பெண் அதில் வரமாட்டாங்க. 13 பிள்ளைகள் தான் யாக்கோபுக்கு பிறந்தார்கள். லேயாளுக்கு ஒரு 4 பிள்ளைகள், சில்பாளுக்கு 5 பிள்ளைகள், ராகேலுக்கு 2 குழந்தைகள், பில்காலுக்கு 2 குழந்தைகள் என்று பார்க்கிறோம். இந்த நேரம் வரைக்கும் பென்யமின் பிறக்கவில்லை. கர்த்தர் ராகேலை நினைத்தருளி அவருக்கு ஒரு அருமையான குமாரனை கொடுக்கிறார். பொறுமையாய் காத்திருக்கணும். இந்த இடத்துல எதிர்பார்த்திருந்ததான ஒரு யோசேப்பு அந்த இடத்துல வந்தார் என்று பார்க்கிறோம். இவள் பொறுமையை கடைபிடித்திருப்பாள்னு சொன்னால் முன்னாலேயே யோசேப்பு பிறந்திருக்க முடியும். ஆனால் கர்த்தரிடத்தில் போகாமல் கணவனிடத்தில் போய் அவள் கேட்டாள். அது நடக்கவில்லை. ஆனால் கர்த்தர் இந்த இஸ்ரவேலையே ஆதரிக்கத்தக்கதான ஒரு மகனை அந்த ராகேல் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். நாமும் கூட இந்த ராகேலுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னு சொன்னால் பொறுமையாக இருக்க வேண்டும். கர்த்தர் நன்மையானதை தர வல்லவர் என்பதை நினைத்து அவருக்காக காத்திருக்கிற வேளையில் கர்த்தர் சிறந்ததை தருவார், சிறப்பானதை தருவார் என்று நாம் காத்திருக்க வேண்டும். அப்படி இருப்போம் என்று சொன்னால் நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, இந்த ராகேலுக்கு இருந்ததான நல்ல வெளிப்புறமான தோற்றங்களை காட்டிலும் அகத்தில் அவளுக்கு ஒரு பொறாமை இருந்தது, எரிச்சல் இருந்தது. கர்த்தர் கொடுக்கிற வரைக்கும் அவள் காத்திருக்கிற காரியம் இல்லையா? அதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களும் கூட கடைபிடிக்க ஆண்டவரே பொறுமையாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும். பொறுமையாக இருந்து நலமானதை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும். ஆமேன்.